வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம புது யூனிட் ஆரம்பிக்கிறோம், டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் நம்ம இதில் செகண்ட் வேர்டுல லாஸ்ட் யூனிட்டான 12th யூனிட்டாக இருக்குது டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். ரொம்ப சின்ன யூனிட் இது, என்ன 2 எக்ஸசைஸ் தான் இருக்கும், சின்ன யூனிட். ஆனால் லாஜிக்கலாக இருக்கும் இந்த டாபிக். பேரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சுருக்காங்களா. இது வரைக்கும் நம்ம படித்த எந்த யூனிட்டுக்குமே பேர் மேத்தமெட்டிக்ஸ் வராது, பார்த்தீங்கன்னா தெரியும். மேட்ரிசஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்தது இல்லை. வெக்டர் அல்ஜிப்ரா இருக்கலாம், வெக்டர் கால்குலஸ் இருக்கும், வெக்டர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க மாட்டோம். ஆனால் இங்கே டாபிக்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிற வார்த்தை வந்துடும். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும் போதே அதோட பிரான்ச்சுக்கு ஒரு பேர் வந்திருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் பேர் வந்திருக்கு. அதான் ஒரு முக்கியமான விஷயம். பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னுக்கா. டிஸ்கிரிட் அப்படின்னு அர்த்தம் தனித்தனியான அர்த்தம், செப்பரேட்லி அப்படின்னு அர்த்தம். டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்னா செப்பரேட் மேத்தமெட்டிக்ஸ் அர்த்தம். அதனால செப்பரேட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் மேத்தமெட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அதிகம். மேக்ஸ் இல்லாமல் என்ன கிடையாதுன்னா இன்ஜினியரிங் கிடையாது. அதில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆட்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய படிப்பாங்க மேக்ஸில், ரொம்ப அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு தேவையான இந்த மேத்தமெட்டிக்கல் டாபிக் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணாங்க. எந்தெந்த டாபிக்லாம் மேக்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சாங்க. கலெக்ட் பண்ணி ஒரு புக்கு போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டாபிக்ஸ் இருந்துச்சு. அது என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் பேர் வச்சுட்டாங்க. அதே டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த புக்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா வெறும் கலெக்ட் தானே பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேவையான மேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ அதில் கனெக்ஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெக்டரை பற்றி மட்டும் படிக்கிறேன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஏன்னா முதல்ல வெக்டர்னா டெஃபினிஷனு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ், அப்புறம் ஆப்ரேஷன் வெக்டர்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். பட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு தேவையான மேக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு புக்கா போட்டுருக்கோம், கலெக்ட் பண்ணி ஒரு புக்கா போட்டுருக்கோம். அந்த கலெக்ஷன்ல என்ன இருக்காது, ஃபர்ஸ்ட் நோட்டுக்கு செகண்ட் நோட்டுக்கு சம்மந்தம் இருக்காது, செகண்ட் நோட்டுக்கு தேர்ட் நோட்டுக்கு சம்மந்தம் இருக்காது, இப்போ தனித்தனியா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன பேர் வச்சுட்டாங்க, டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் பேர் வச்சுட்டாங்க. இது ஒரு வே. என்ன இது டிஃபைன் பண்ணதுக்கு, டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ன்றதை டிஃபைன் பண்ணதுக்கு இது ஒரு வழி. அப்போ டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த மேத்தமெட்டிக்கல் டாபிக்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு தேவையான எல்லா மேக்ஸ் டாபிக்ஸையும் கலெக்ட் பண்ணி போட்டா அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி சொல்றாங்க. இது போல வேற வேற டெஃபினிஷன்லாம் இருக்கு. இட் இஸ் a study of zeros and ones. It is a study of true or false. It is a study of countable and uncountable sets. நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் a collection of all mathematical topics which are related to computer science அப்படியா வச்சா போதுன்னா. இப்போதைக்கு இதுக்கு 2 பேசிக் டெஃபினிஷன் முதல்ல தேவைப்படும். செட்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன படிக்க முடியும், டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க முடியும். இது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும். செட் இஸ் a well defined collection of distinct objects. அப்படி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து, டிஸ்டிங்க்ட்னா டிஃபரெண்ட்னு அர்த்தம், டிஃபரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணணும். அந்த கலெக்ஷன் என்னவா இருக்கணும், வெல் டிஃபைன்டு கலெக்ஷனா இருக்கணும். அப்படின்னு அதுக்கு பேர் செட். அதென்ன வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படின்னா, அந்த கலெக்ஷன்ல யார் யார் இருக்கான்னு தெளிவா தெரியணும். அப்படி தெரிஞ்சா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். ஒரு கலெக்ஷன்ல மெம்பர்ஸ் யார் யாருன்னு தெளிவா தெரிஞ்சா அதான் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். நீங்க எடுத்துக்கிற கலெக்ஷன் வந்து வெல் டிஃபைன்டு கலெக்ஷனா இருந்தா அதுக்கு பேர் செட். ரொம்ப பேசிக், ரொம்ப வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்க செட் டெஃபினிஷன் என்ன. இப்போ செட் இஸ் a well defined collection of distinct objects. ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட்ஸ்னா பொருள்கள் அப்படின்னா நம்ம பொறுத்தவரை ஆல்பபெட்ஸ், நியூமரிக் நம்பர்ஸ் கூட ஆப்ஜெக்ட்ஸ் ஆன. அதனால டிஃபரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ஷன் வெல் டிஃபைன்டு கலெக்ஷனா இருந்தா அதுக்கு பேர் செட்டு. இப்போ A is equal to ABC, B is equal to 1 2 3 4. முதல்ல இது கலெக்ஷனா, ஆமா கலெக்ட் பண்ணி எழுதிருக்கோம். எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு, ஆமா டிஃபரெண்டா இருக்கு. சரி, செட்ல யார் யார் இருக்கான்னு தெளிவா தெரியுதா, இருக்கு. ஏல வந்து ஏபிசி இருக்கு, பில வந்து 1 2 3 4 இருக்கு. மெம்பர்ஸ் வந்து வெல் நோன் மெம்பர்ஸ், வெல் டிஃபைன்ட். அப்போ இது 2 கலெக்ஷன்ஸ், டிஸ்டிங்க்ட் கலெக்ஷன்ஸ், டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டோட கலெக்ஷன்ஸ். அதுல வெல் டிஃபைன்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, யார் யார் இருக்கான்னு தெளிவா தெரியுது, அதான் வெல் டிஃபைன்டு ப்ராப்பர்ட்டி. அப்போ இதுக்கு பேர் தான் செட். இது செட் பிராக்கெட் சிம்பிள் வந்து கொடுத்துட வேண்டியதான், செட்டுக்கு ஏ பின்னு சிம்பிள். இதுதான் செட்டோட டெஃபினிஷன். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான். செட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுத்து போறோம்னா, ஃபைனைட் செட் அப்படின்னா a set which has finite number of elements is called finite set. சரிங்களா? ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஃபைனைட் செட். இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 3. அப்போ இது ஃபைனைட் செட். இது எவ்வளவு இருக்கு, 4. ஃபைனைட். அதான் சொல்ல வரும். A is equal to 1 2 3 4 5. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A எவ்வளவு, 5. அது எப்படி சொல்லுவாங்கன்னா n of a ன்னு சொல்லுவாங்க. n of a is equal to 5. இது ஒரு ஃபைனைட் செட். ஃபைனைட் நம்பர் தானே ஃபைனைட் செட். B is equal to C D E L F L அப்படி சொல்லுவோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B அப்படி சொல்லலாம். இந்த கார்டினாலிட்டி ஆஃப் B ன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் கார்டினாலிட்டி, மறந்துடக்கூடாதுங்க.
இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி என் ஆஃப் பி எவ்வளவு 4. இது ஒரு ஃபைனைட் செட். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை இன்ஃபைனைட் செட் தான் தேவை. A set which has infinite number of elements is called infinite set. இல்ல a set which is not finite is called infinite set. இப்படினாலும் சொல்லிக்கலாம். Infinite number of elements இருந்துச்சுன்னா அதுக்கு infinite set. நிறைய infinite sets இருக்கு. என்னங்க set of all stars in the sky அப்படி சொல்லிக்கலாம். Infinite set. எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு நம்மளுக்கு என்ன செய்யாது தெரியாது. Infinite set நிறைய சொல்லலாம். Set of all water drops in the sea சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு தேவையான இன்ஃபைனைட் செட்டை மட்டும் நம்ம கலெக்ட் பண்றோம். நம்பர் சிஸ்டத்திலேயே நிறைய இன்ஃபைனைட் செட்ஸ் இருக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். நாங்க தேர்ட் யூனிட்ல கொடுத்துருக்கோம், செகண்ட் யூனிட்ல கொடுத்துருக்கோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல. இது என்னன்னு மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா சிம்பிள் n 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கு. இது ஒரு இன்ஃபைனைட் செட் தான். இன்பில்ட் நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது. 1ல ஆரம்பிச்சு போகும், 1 2 3 4 போகும். இது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஒரு இன்ஃபைனைட் செட். என்ன அடுத்த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் W 0 1 2 3 எக்ஸெட்ரா. எக்ஸ்ட்ரா 0 மட்டும் நேச்சுரல் நம்பரோட ஒரு 0 மட்டும் சேர்த்தா போதும். இதான் ஹோல் நம்பர்ஸ். அடுத்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் நெகட்டிவ் சேர்ந்துரும். -1 -2 -3 0 1 2 3 எல்லாம் சேர்த்தா இன்டிஜர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் நம்பர்ஸ் வராது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு போனாங்க. இன்பிட்வீன் நம்பர்ஸ்னா இருக்கும் 0.1 1.3 இதெல்லாம் இருக்காது. 0க்கு அடுத்து 1 1க்கு அடுத்து 2 2க்கு அடுத்து 3 அந்த மாதிரி போகும். இதான் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். எல்லாம் நம்பர் சிஸ்டம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அது சிம்பிள் Q. செட் ஆஃப் ஆல் P by Q such that P, Q belongs to Z and Q not equal to 0. ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கணும். கீழே டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும். இப்போ ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கணும். மேல ஒரு இன்டிஜர் கீழே ஒரு இன்டிஜர். ஆனா கீழே ஒரு இன்டிஜர் 0 இருக்கும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் தான் என்ன நம்பர்ஸ்? ரேஷனல் நம்பர்ஸ். இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 2/3 4/9 இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இது ரேஷனல் தான். 0.7 இருக்குல்ல, அது 7/10 போட்டுக்கலாம், அதுவும் ஃபிராக்ஷன் தான். 2.61 261/100 போடலாம், அதுவும் ஃபிராக்ஷன் தான். 1.333 இது கூட ஃபிராக்ஷனா மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டத்தை சொல்லியிருக்கோம். என்னங்க அப்ப இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? ரேஷனல் நம்பர் லிஸ்ட்ல வரும். சரி, எதெல்லாம் ரேஷனல் இல்லையோ அதெல்லாம் irrational. Q does set of all x such that x does not belongs to Q. செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ல இல்லாத ஃபுல்லா irrational. அதுவும் என்னன்னு சொல்லியிருக்கோம். √2 √3 √5 √7 √11 √13 எல்லாமே irrational நம்பர். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்தாலே இது என்னதான் irrational நம்பர்ஸ் தான். அடுத்து ரியல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் irrational ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் என்ன? செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர் Q யூனியன் Q dash அப்படி சொன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர். ரேஷனல் irrational சேர்த்து எழுதுனா ரியல் நம்பர். எல்லாமே படிச்சிருக்கோங்க நம்ம. என்ன அடுத்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் C. Set of all a plus ib such that a comma b belongs to R and I is equal to square root of -1. படிச்சிருக்கோம்லங்க. a plus ib ஃபார்ம்ல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது ஃபுல்லா என்ன நம்பர்ஸ்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். But these are the examples for infinite sets. நம்பர் சிஸ்டத்துல இவ்வளவு இன்ஃபைனைட் செட்ஸ் இருக்கு. அதனால ஒரு நம்பர் என்ன நம்பர்ங்கறத ஐடென்டிஃபை பண்ணி தர அளவுக்கு இருக்கும். சரி, இந்த செட்ஸ்ல நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ் அப்படிலாம் நிறைய இருக்கு. எனக்கு தேவை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். அதான் வேணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். ரெண்டு செட்டை எப்படி ப்ராடக்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம் பாருங்க. Let a, b be two non-empty sets. The Cartesian product of a and b is denoted by a cross b. Cartesian product symbol என்ன? a cross b பேரு. And a cross b is equal to set of all a, b such that a belongs to a and b belongs to b. இந்த மாதிரி பாயிண்டா கலெக்ட் பண்ணி எழுதுனா அதான் a cross b. என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a ல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் என்னது b ல இருக்கும். இதுக்கு பேர் செட் ஆஃப் ஆர்டர்ட் கார்ஸ் அப்படின்னு பேர். ஆர்டர்ட் கார்ஸ் அப்படின்னு பேர். ரொம்ப ஈஸி எழுதலாம் பாருங்க. ஏங்கிறது 2,3, பிங்கிறது 1,4,5. எப்படி a cross b எழுதுறது? ஈஸி. 2,1 2,4 2,5 3,1 3,4 3,5 அத்தனை பாயிண்ட்ஸ், அத்தனை ஆர்டர் கோர்ஸ் சேர்ந்தது தான் a cross b. b cross a வேணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் b ல இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் a ல இருக்கணும். அப்படியே மாத்தி போடணும். அப்படிதானே? b cross a னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் b ல இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் a ல இருக்கணும். 1,2 1,3 4,2 4,3 5,2 5,3 அப்படி வந்து இதான் b cross a. ரெண்டு ஈக்குவல் கிடையாதுங்க. 2,1ங்கற பாயிண்ட் வேற, 1,2ங்கற பாயிண்ட் வேற. இது x கோஆர்டினேட் 2 y கோஆர்டினேட் 1. x கோஆர்டினேட் 1 y கோஆர்டினேட் 2 வேற வேற. பொதுவாவே a cross b b cross a ஈக்குவலா இருக்காது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது ன்னு சொல்றாங்க. இதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரெண்டு டிஃபரண்ட் செட் எடுத்து தான் கிராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சேம் செட் எடுத்து கூட கிராஸ் பண்ணலாம். ஏங்கிறது 1,2,3 a cross a கூட கேட்கலாம். Cartesian product on the set A அப்படி சொல்லலாம். Cartesian product on the set A.
A cross A எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொரு A வை இமேஜின் பண்ணிட்டு அப்படி சொல்ல வேண்டியது. 1,1 1,2 1,3 1,1 1,2 1,3 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 அப்படி அந்த A யோட இன்னொரு A வை கிராஸ் பண்ணா போதும். இதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆன் த செட் A. ஒரு செட்ல இருந்து அதே செட்டுக்கு என்ன பண்ணலாம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டுக்கலாம். அப்போ செட்னா என்ன? வாட் ஆர் தி இன்ஃபைனைட் செட்ஸ் இன் நம்பர் சிஸ்டம்? இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன? இது தெரிஞ்சுக்கணும் பேசிக்கலாம். ஓகே. அடுத்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நிறைய விதத்துல ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணுவோம். ஃபங்க்ஷன் இஸ் a rule which connect two sets such that every element of first set is related to unique element of the second set. ரொம்ப ஈஸியா கலோக்கியல் டெஃபினிஷன் இது. ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ரூலுங்க. அந்த ரூல் என்ன பண்ணுங்க? ரெண்டு செட்டை கனெக்ட் பண்ணுங்க. எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ரிலேட்டட் டு யூனிக் எலிமெண்ட் ஆஃப் தி செகண்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்ல ஒரே ஒரு எலிமெண்டோட யூனிக் எலிமெண்ட்னா ஒரே ஒரு எலிமெண்டோட ரிலேஷன் இருக்கும். அப்படி இருந்தா அந்த ரிலேஷனுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு செட்டை கனெக்ட் பண்ற ரூல். சரியா? ஆனா எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் எவ்ரி எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்ல ஒரே ஒரு எலிமெண்டோட கனெக்ஷன் இருக்கணும். அப்படின்னு அதுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷன். இது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம்னா பாருங்க. ஏங்கிறது 1,2,3 பிங்கிறது 5,6,7. எப்பவுமே ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு பேசிக்கலா ரிலேஷனுங்க. ரிலேஷன் அப்படின்னாலே சப்செட் ஆஃப் A கிளாஸ் பின்னு சொல்லுவாங்க. சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பேர் தான் ரிலேஷன். அப்போ எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஆர்டர் பேரா எழுதிக்கலாம். ரிலேஷனையும் ஃபங்க்ஷனையும் எழுதுனா இந்த மாதிரி ஆர்டர் பேரா எழுதிக்கலாம். AB ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம்? 1,5 2,6 3,7. இது முதல்ல ஃபங்க்ஷன் பார்ப்போமா? எப்பன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் செக் பண்ணுவோம். 1 2 3 ஃபர்ஸ்ட் செட்ல, 5 6 7 செகண்ட் செட்ல. 1,5 means 1 is related to 5 அர்த்தம். 1 goes to 5 அர்த்தம். 2,6 means 2 is related to 6. 2 goes to 6. 3,7 3 is related to 7. 3 goes to 7. அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்ல யூனிக் எலிமெண்டோட கனெக்ஷன் இருக்கு. அப்போ இது ஃபங்க்ஷன் தான். இதுல வேக்கொண்டு 1 இமேஜ் வந்து 5 சொல்லுவாங்க. 1 goes to 5 தானே. 1 இமேஜ் 5. இது எழுதும்போது f of 1 is equal to 5 எழுதுவாங்க. ஏன்னா f தான ஃபங்க்ஷன். இமேஜ் ஆஃப் 2 வந்து 6 எழுதும்போது f of 2 is equal to 6 எழுதிக்கலாம். இமேஜ் ஆஃப் 3 வந்து 7 எழுதும்போது f of 3 is equal to 7 எழுதிக்கலாம். அப்போ இது கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்ல யூனிக் எலிமெண்டோட கனெக்ஷன் இருக்கு. அதனால ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஆரோ டயக்ராமும் போட்டுக்கலாம். நமக்கு தெரியும். ஆர்டர் பேரா போட்டுக்கலாம், ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம், கிராஃபா வரையலாம், டேபிள் ஃபார்ம்ல வரையலாம். அதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம 11th 10th எல்லாம். அடுத்து f is a function from a to b. எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா f கோடனோஸ் a to b எழுதுவோம். இப்படிதான். இப்படி எழுதுனா a is called domain and b is called codomain. இதுவும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பேர் டொமைன், செகண்ட் செட்டுக்கு பேர் என்ன? கோடமைன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏங்கிறது 2 3 4 5, பிங்கிறது 3 6 9 10, எஃப்ங்கிறது 2,3 3,9 4,10 5,10. சரி 5,10 என்னங்க? இது 10 0 1 காணும். 5, சரிதான் 5,10. A போட்டாச்சு, B போட்டாச்சு. 2,3 தான். 2 is related to 3. 3,9 3 is related to 9. 4 is related to 10. 5 is related to 10. இங்க 6 மிச்சம் இருக்கு, பிரச்சனை இல்லை, மிச்சம் இருக்கலாம். இங்க உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு இங்க ஒரு எலிமெண்டோட கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. 2னா 3யோட மட்டும்தான், 3னா 9ஓட மட்டும்தான், 4னா 10ஓட மட்டும்தான், 5னாலும் 10ஓட மட்டும்தான். பிரச்சனை கிடையாது, ஃபங்க்ஷன் தான். அப்போ கோடமைன்ல எக்ஸஸ் எலிமெண்ட் இருந்தா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம படிச்சிருப்போம். 3 9 10 மூணுமே வந்து இமேஜஸ் இதுதானங்க. 2ஓட இமேஜ், 3ஓட இமேஜ், 4ஓட இமேஜ், 5ஓட இமேஜ் இதுதானே. இதுக்கு பேர் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ்க்கு பேர் ரேஞ்சுன்னு படிச்சிருப்போம். இப்போ இங்க கோடமைன்னா 3 6 9 10, ரேஞ்சுனா 3 9 10 அப்படி சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அது ஆனால் டெஃபினட்டா இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இங்க உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்க ஒரே ஒரு எலிமெண்டோட கனெக்ஷன் இருக்கு. 4னா 10ஓட மட்டும் கனெக்ஷன் இருக்கு, 5 அப்படின்னா 10ஓட மட்டும் தான் கனெக்ஷன் இருக்கு. இப்போ f is a function கன்ஃபார்ம் ஆகும். இப்போ ஏங்கிறது 1 2 3ன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது 4 5 6 7 வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்றோம். 1,5 1,4 1,5 2,6 3,7, 1,4 1,5 2,6 3,7. இங்க எல்லா எலிமெண்ட்டும் கவர் ஆயிருக்கு. ஆனா என்ன பிரச்சனை, இங்க 1 அப்படின்னா இங்க 4ஓடயும் கனெக்ட் ஆயிருக்கு, 5ஓடயும் கனெக்ட் ஆயிருக்கு. எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் ஹஸ் யூனிக் எலிமெண்ட் இன் தி செகண்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒரு எலிமெண்ட்டுக்கு செகண்ட் செட்ல ஒரே ஒரு எலிமெண்டோட தான் கனெக்ஷன் இருக்கும், ரெண்டு எலிமெண்டோட கனெக்ஷன் இருக்கும். இங்க 1ன்னா 2 எலிமெண்டோட கனெக்ஷன் இருக்கு. ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வருது. அப்படி இருந்தா இது ஃபங்க்ஷன் கிடையாது. 1 has 2 images. F is not a function. ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கலாம், பட் ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா டெஃபினிஷன் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்ல ஒரே ஒரு எலிமெண்டோட தான் கனெக்ஷன் இருக்கும். ரெண்டு எலிமெண்டோட கனெக்ஷன் தான் 2 இமேஜ். ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் கிடைச்சா அது ஃபங்க்ஷன் கிடையாது. F is not a function.
அடுத்து A is equal to 1, 2, 3, B is equal to 7, 8, 9, 10. F-ங்கிறது 1,7, 2,10. ஃபங்க்ஷனான்னு பாருங்க. 1,7, 2,10. எது மிச்சமாகி போச்சு? 3க்கு வந்து என்னது இல்லை, இமேஜ் இல்லாமல் போச்சு. நம்மளுடைய டெவலப்ஷன் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்ல யூனிக் இமேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் செட்ல எலமெண்ட் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. இப்போ 3க்கு இமேஜ் இல்லையா, அது ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, எப்போ ஃபங்க்ஷன் இல்லாமல் போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்ல டொமைன்ல உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. டொமைன்ல உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜே இல்லாமல் இருந்தாலும் ஃபங்க்ஷன் கிடையாது. 2 இமேஜ் இருக்கக்கூடாது, இமேஜே இல்லாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? இங்க வந்து 2 இமேஜ் இருக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு, அதனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. இங்க வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜே இல்லை அப்படின்னாலும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபார் அதர் கேசஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி செகண்ட் எலமெண்ட்ல எலமெண்ட் மிச்சம் இருக்கலாம், அந்த செகண்ட் செட்ல எலமெண்ட் மிச்சம் இருக்கலாம், பிரச்சனை. ஏன்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் தான் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கு, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செகண்ட் செட்னு சொல்லல. இப்போ செகண்ட் செட்ல எலமெண்ட்ஸ் எக்ஸஸா இருக்கலாம், கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்ல தான் என்ன ஆகக்கூடாது, கனெக்ட் ஆகாம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் செட்ல கனெக்ட் ஆகாம இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன் கிடையாது. செகண்ட் செட்ல எக்ஸஸ் எலமெண்ட் இருந்தால் நோ ப்ராப்ளம். அதான் நம்ம பிரிச்சுக்கணும், ரேஞ்சு கோடமைன்னு பிரிச்சுக்கணும். அதனால இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது படிச்சதுதான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க, எது எது ஃபங்க்ஷன் எது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.